ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ராகி லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ராகி மாவு ஒரு கப் எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கிறேன். தேங்காய் அரை மூடி தேங்காய் போட்டு துருவி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 150 கிராம் வெல்லம் இருக்கும். ஏலக்காய் 3 தட்டி அதுலேயே வெல்லத்துலேயே போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி மாவை நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக பச்சை மாவே சேர்த்து செஞ்சோம்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுப்பாக வறுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு ராகி மாவை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிட்டோம். வறுத்துட்டு அடுத்தது தேங்காய் பூ வறுத்துக்கலாம். இது பர்பி எந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துற அளவுக்கு வறுப்போம்ல அந்த மாதிரி வறுக்கணும். தீயாமல் வறுக்கணும். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வறுத்துட்டோம் தேங்காய் பூவை. இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்ருக்குறோம். இதுலேயே ஏலக்காய் 2-3 தட்டி வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வெல்லத்தையும் இதிலே போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாவு ரெடி பண்ணுறது. இந்த பாவு ரெடி ஆகிட்டோம். நம்ம இந்த மாவெல்லாம் போட்டு கிளறிக்கலாம். இதுலேயே பாருங்கள், பாவு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது கம்பி பதத்துக்கு முன்னாடி பதத்துலேயே. இப்போ நம்மளோட ராகி மாவு போட்டுக்கலாம். வறுத்து வச்ச மாவு இது. இப்போ நம்மளோட தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக மட்டும் கையில் வச்சுக்கலாம். ஏன்னா அது மேலே டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்காக. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கனாலும் சரி, இல்லை நெய் பிடிக்காதீங்க அப்படியே கூட பிடிக்கலாம். நல்லா ஈரமாக தான் வருது. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே ராகி மாவு, தேங்காய் துருவல், நெய், இந்த வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியான பொருள். குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து தான் செய்யணும். அப்போ தான் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. நன்றி. இந்த ராகி லட்டு செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.